கன்னிராசி நேயர்களுக்கு இந்த எஸ் எழுத்து கொண்ட நபர்கள் வந்து என்ன மாதிரி உதவிகளை செய்வாங்க, இல்லை உபத்திருவங்களை தான் கொடுப்பாங்களா? கன்னிராசிக்கு வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு அவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய ஒரு 30 வயசுக்கு உட்பட்ட காலங்கள் வந்து ரொம்ப ஒரு நண்பர்கள் வந்து ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ஒரு நண்பர்கள் வராங்க அப்படின்னா, அது கூட சின்ன வயசில் வந்தால் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா நமக்குள்ள மேலதிகாரி, இந்த ஓனர், இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர், நியூமராலஜிஸ்ட் அப்படின்னு இவங்களை சொல்லலாம், வாஸ்து நிபுணர் அப்படின்னு சொல்லலாம், மலர் மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நிறைய விஷயங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். அவங்க தாங்க மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி அம்மாவை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கும். ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லும் போதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா எப்பவுமே பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லும் போது மக்கள் பார்க்கும்போதும் அவங்களுக்கும் நிறைய பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து உள்ளத்துல வரும். ஸோ ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல. நிறைய நல்ல பதிவுகள் நம்ம ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக நீங்க கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டாபிக் தான் நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், அதாவது ஒரு நேமோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்து எஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு தரமான சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அந்த எஸ் என்ற நபர்கள் வந்து எல்லா ராசிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்களா, இல்லை நெகட்டிவான விஷயங்கள் ஏதாவது செய்வாங்களா? அதை பற்றி இன்னைக்கு மக்களுக்காக நீங்கள் சொல்லணும். சரிங்க. ஆன்மீக பரிகாரம் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். எஸ், அந்த எழுத்தை வந்து நம்ம எழுதினாலே தெரியும். அது பாருங்க, முதல்ல ஆரம்பிச்சு கீழே வளைஞ்சு வந்து வளைவுகள் இருக்கக்கூடிய வளைஞ்சு பாருங்க, திருப்பி நிமிந்துருது, வளைவோட இருக்கவும் இல்லை. அப்ப அந்த எஸ் என்ற எழுத்துல இருக்கக்கூடியவங்க நபர்கள் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலை தனக்கு சாதகமா பயன்படுத்தக்கூடியவங்க. என்னதான் நமக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, அது எப்படி நம்ம வந்து யோசிச்சு செய்ய நினைச்சாலும் பாருங்க, ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட செயல்பாடுகள் இருக்கும். எங்கேயும் நம்மளுடைய வந்து வெற்றியை நோக்கி பயணப்படக்கூடியவங்க தான். அதே நேரத்தில் இந்த எஸ் அப்படிங்கிறவங்க வந்து 2 தலைப்பட்ட நாகம் போல குணங்கள் இருக்கும். நம்ம எப்படி கையாளுறோம் அதை பொறுத்து தான் இருக்கும். நெகட்டிவாகவும் இருப்பாங்க, நிறைய பாசிட்டிவாகவும் இருப்பாங்க. அப்போ வந்து நம்மளுடைய 2 குணங்களும் இருக்கும். ஆமாம், அது 2 தலை நாகம் அப்படிங்கிறது வந்து அப்போ நிறைய இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே வந்து எஸ் என்ற நபர்கள் வந்து இருக்காமல் இருக்கவே மாட்டாங்க. முக்கியமான காலகட்டத்திலே ஆகட்டும், இல்லை எப்பயாவது ஒரு நேரத்தில் ஒரு வாழ்க்கைக்கு அடுத்த இடத்துக்கு போனால் அந்த எஸ் என்ற நபர் வந்து கண்டிப்பாக நம்ம முறையில் இருப்பாங்க நம்ம லைஃப்ல. ஒவ்வொரு ராசிக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு காலகட்டத்தில் இருப்பாங்க. ஏன்னா எஸ் அப்படிங்கிறது வந்து நியூமராலஜி படி பார்க்குறப்ப வந்து 3ஆம் நம்பரை குறிக்கும். 3ஆம் நம்பர் அப்படிங்கிறது வந்து குருவோட ஆதிக்கம் கொண்ட நம்பரு. அப்போ ஒரு ஏதாவது ஒரு காரியம் உருவாகணும், இப்போ வந்து கரு உருவாகணும்னா கூட குரு தான் வேணும். நிறைய நபர்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கும். நாங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய நியூமராலஜி முறைப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஜிஜி இந்த எழுத்தை மட்டும் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வர சொல்லுவோம். அந்த எழுத்து எழுத பாருங்க, உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டாயிரும். எதையுமே வந்து புதியதாக உருவாக்குவதற்கான அமைப்பு வந்து இந்த எஸ் என்ற நபர்கிட்ட தான் இருக்குது. ஓகே, சூப்பர். அப்போ இந்த எஸ் என்ற முதல் எழுத்து கொண்ட அந்த நபர் நம்மளுடைய ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படிலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக நம்ம இப்போ பார்த்துடலாமா? அம்மா, ரொம்ப அழகாக எஸ் என்று எடுத்துக்கொண்ட நபர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணுறாங்க, அது நெகட்டிவாக பாசிட்டிவான்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது கன்னிராசி. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த எஸ் எடுத்துக்கொண்ட நபர்கள் வந்து என்ன மாதிரி உதவிகளை செய்வாங்க, இல்லை உபத்திருவங்களை தான் கொடுப்பாங்களா? கன்னிராசிக்கு வந்து எஸ் நபர்கள் அதிகமாக நன்மைகள் தான் ஏற்படும். ஃபுல் பாசிட்டிவ் தான். ஏன்னா கன்னிராசிக்கு 7ஆம் இடம் வந்து குரு. நம்ம குருவோட நம்பரை தான் பார்த்துக்கிட்டே வரோம். அப்போ முழுக்க கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாத்துக்கும் பாருங்க வாழ்க்கையில் போராட்டம் தான். ஒரு சிறு வயசுலேருந்து ஒரு நடுத்தர வயசு வரைக்கும், ஒரு 30-35 வரைக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து அப்போ அந்த போராட்ட காலங்களில் எஸ் நபர் யாராவது கூட வந்துட்டாங்கன்னா தப்பிச்சிருவாங்க. அந்த போராட்ட அளவு வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். ஆனால் அந்த நிலைமை வந்து ஏற்றுக்கிறவும் கொஞ்சம் மனசு வந்து இவங்களுக்கு ஏற்றுக்கிறாது. உங்களுடைய குறிக்கோளில் தான் லட்சியங்களை எப்படியாவது பிடிக்கணும் தான் நினச்சிட்டே இருப்பாங்க. அதாவது இவருடைய வாழ்க்கை துணை தான் எஸ் நபரால் வந்துட்டாங்க அப்படின்னா வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் அப்படியே மாறிடும். நல்ல விதமாக
போகக்கூடிய அளவுக்கு தான் அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஆமாம். ஆனால் அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய ஒரு 30 வயசுக்கு உட்பட்ட காலங்கள் வந்து ரொம்ப ஒரு கடினமானதாக இருக்கும். அதை பிற்காலத்து நினச்சி பார்க்குறப்பே பாருங்களேன், அவங்களுக்கே ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். இதெல்லாமே நம்ம வந்து கடந்து வந்தோம், ரொம்ப வசதி ரொம்ப வசதி வாய்ப்பாக கோடீஸ்வரர் வீட்டில் பிறந்தாலும் அப்படித்தான், ஒரு மிடில் கிளாஸில் பிறந்தாலும் அவங்களுடைய லைஃப் வந்து இப்படி தான் இருக்கும். நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் வருவாங்க. அப்போ இவங்க வந்து நல்லா வசதி வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னாலும் பாருங்க படிப்புக்காக வெளியில் ஓடி விட்டுருவாங்க, வீட்டில் வச்சுக்கிறோம். ஏன்னா சின்ன வயசுலேயே ராகதிசை வந்துருதா, அதே வசதி வாய்ப்பு குறைவாக வந்து போராட்ட வேலைக்காக வந்து வெளியில் போய் 4 இடம் சுற்றி பார்த்து நிறைய அனுபவங்களை வந்து கற்றுக்கிட்டு வருவாங்க. ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமாக கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கும். இவங்க லைஃப்பில் எப்போ அந்த எஸ்ன்ற நபர் தன்னுடைய வாழ்க்கை துணையாக வராங்களோ அப்போ தான் அவங்களுக்கு பெரிய ஒரு முக்கியமான ஒரு பாதை வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம இந்த பாதை நம்ம கரெக்டு, நம்ம இதிலேயே போயிடுவோம். அவங்க சொல்லக்கூடிய அட்வைஸே இவங்க வந்து கேட்டு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு அதாவது வாழ்க்கை துணை வந்து ஒன்று படிச்சிருக்காங்களோ படிக்கலையோ அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் 2 பேரும் இணையிறப்ப தான் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவான முடிவு எடுப்பாங்க. அந்த மனசில் வந்து ஒரு ஆதங்கம் தவிப்பெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அதுதான் ஒரு பெரிய ஒரு தீர்மானம் எனக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைலில் இது எல்லாமே நான் இந்த வாழ்க்கை துணைக்காக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுவாங்க இவங்க. அந்த அளவுக்கு இவங்க லைஃப் வந்து நல்லா இருக்கும், நல்லா சேஞ்ச் ஆகிடும். வாழ்க்கை துணையை தவிர்த்து வேறு ஏதேனும் எஸ் என்ற நபர்கள் வந்தால் இவங்களுக்கு ஆபத்தா இல்லை உதவிதானா? இல்லை, நண்பர்கள் வந்து ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ஒரு நண்பர்கள் வராங்க அப்படின்னா அது கூட சின்ன வயசில் வந்தால் இவங்களால வந்து ஏற்றுக்கிற முடியாது. அது ஒரு 35 வயசுக்கு அப்புறம் ஒரு எஸ் என்ற நபர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக யாராக ஆண்களாக இருந்தாலும் சரி பின்னாலும் வந்துட்டாங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைல் வந்து கடைசி வரைக்கும் பிரிவுங்கிறது வராது இவங்களுக்கு வந்து. ஏன்னா 30-32 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகுதிசை. அப்போ என்னதான் நண்பர்கள் வந்தாலும் அதை வந்து இவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க, நண்பர்கள் சொல்கிற அட்வைஸையும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. இந்த ராகு திசை அப்படின்றது நடக்கும் பொழுது அவங்களுடைய நிலைமை வந்து சரி இருக்காது. அப்போ வந்து நல்ல ஒரு உறவுகள் நண்பர்கள் வந்தாலும் இவங்களை ஏற்றுக்கிற முடியாது, அதே வந்து தவறான தெரிய ஆரம்பிக்கும். அதே இது 32 வயசுக்கு அப்புறம் தான் அந்த எஸ் என்ற நபர் வந்து நண்பர்களாக வந்து அதோட வந்து மேலதிகாரியாக வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா நமக்குள்ள மேலதிகாரி இந்த ஓனர் இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் பார்த்துக்கோங்க. எஸ் என்ற நபரில் இந்த கன்னிராசிகளுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க லைஃப் ஸ்டைல் முழுக்க அப்படியே பார்த்துக்கோங்க மாற ஆரம்பிச்சிடும். அப்படியே அர்ப்பணிப்போடு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவா எஸ் என்ற நபர்கள் வந்து கன்னிராசிக்கு இருக்காங்க. இப்போ இதை இன்னும் மேலும் பாசிட்டிவ் ஆக்கிக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம்? இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பாருங்க, நவகிரகத்தில் உள்ள குரு பகவான், நவகிரக குரு உள்ள குரு பகவானுக்கு வந்து நான் அது வியாழக்கிழமை காலையில் போய் குரு பகவானுக்கு பிடிச்சி முல்லைப்பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணணும். எனக்கு வந்து கோயிலுக்கு போகிற பழக்கமே இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு அப்படின்னா கொண்டக்கடலை வியாழக்கிழமை காலையில் ஊற போட்டு அதை வந்து முளை கட்டி வச்சு சாப்பிடணும். அவங்க சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், அந்த கன்னிராசிக்காரங்க சாப்பிட்டாலே போதும், அந்த எஸ் என்ற நபரால் வரக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும், இன்னும் அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். சூப்பர், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ இந்த எஸ் என்ற நபர்கள் வந்து இவங்க லைஃப் லாங் தொடருவாங்களா, இல்லை இந்த லைஃப்பில் ஒரு பார்ட்டு தான் இவங்களுடைய ரோல் அப்படின்றது இருக்குமா? ஏன்னா இவ்வளோ பாசிட்டிவ் சொல்கிறீங்க, நிறைய நல்ல விஷயங்கள் இவங்க லைஃப்பில் நடக்க போகுது அவங்களால அப்படின்னா அது கண்டினியூ ஆகுமா? கன்னிராசிக்காரங்களுக்கு எஸ் என்ற நபரால் இவங்க வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அவங்களுடைய ஒரு கதாபாத்திரம் இருக்கத்தான் செய்யும். எல்லா கன்னிராசிக்காரங்களும் அப்படி தான், யாராவது ஒருத்தர் எஸ் என்ற நபர் வந்து கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அப்படி அவங்களுடைய உறவு ஏதாவது இடையில கட்டாச்சுன்னா அவங்கள அடுத்து வந்து வாழ்க்கையை ரன் பண்ணவே முடியாது, ஒரு பெரிய ஏமாற்றத்துக்கு ஆளாகி மனச்சோர்வுக்கு ஆளாயிருவாங்க. நல்லா கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பார்த்தாலும் யாராவது ஒருத்தவங்க எஸ் என்ற பேரில் இருப்பாங்க சொல்லுவாங்க. அவங்க வந்து எனக்கு அவங்க வந்து லைஃப் எனக்கு மாறிச்சு, எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் அந்த எஸ் என்ற நபர்கள் வந்து கன்னிராசிக்கு ரொம்ப வந்து உதவியாக இருப்பாங்க. ஓகே, ரொம்ப அருமைமா, ரொம்ப சூப்பராக இன்னைக்கு கன்னிராசிக்கு எஸ் என்ற நபரால் வரக்கூடிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிறப்புமா. இந்த ராசிக்கு எஸ் என்ற நபர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க லைஃப்பில் செய்வாங்க அப்படின்னு ரொம்ப சூப்பரான பதிவாக கொடுத்தீங்க. நன்றிம்மா. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளுடைய ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு நியூமராலஜி ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, அது ரீதியாக கன்சல்டேஷன் வேணும்னாலும் சரி, இல்லை மலர் மருத்துவம் ஏதாவது எடுக்கணும்னாலும் சரி, இல்லை அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கணும் அப்படின்னாலும் சரி, நம்மளுடைய சங்கரேஸ்வரி அம்மாவை நேர்லையும் நீங்கள் கன்சல்டேஷனுக்கு சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றீங்களா? வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, இமீடியட்டா இன்னைக்கே உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.